வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் நீங்களும் உங்களது அன்பு குடும்பத்திற்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிட்டு, இறையருளும் குருவருளும் நமக்கு எப்பொழுதும் துணை நிற்குமாக. ஒரு சின்ன இறை வணக்கம் பாடலோட நம்ம இந்த ஒரு யோகாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கேக்குதுங்களாமா நான் பேசுறது? கேக்குதுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குருவின் ஆசையோடு இன்றைய சிந்தனையை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட வகுப்பு பார்த்தீங்கன்னா யோகாவை பத்தி நம்ம ஒரு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அந்த யோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய கலைகள்ல ஒரு பெரிய ஒரு ரொம்ப 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 ஒரு பழமையான கலையாக இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது தோன்றியிருக்கு. ஆனா இதை ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன் நமக்கு பதஞ்சலி முனிவருங்கிறவர் தான் இதை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவரு தான் இந்த யோகாவோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த யோகா கலையும் பதஞ்சலி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுறோம். பதஞ்சலி யோகா அப்படின்னாலே எல்லா யோகாவும் அதுக்குள்ள அடக்குமாது. இப்ப இந்த யோகா அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வடமொழி சொல். யோஜ் அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல்லுல இருந்தா இந்த யோகாங்கிற வார்த்தையே வந்தது. அப்ப இந்த யோகா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைதல். எதோடும் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதா அந்த யோகா. அப்ப எந்த ஒன்றோடு நம்ம இணைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த மனம், இது எல்லாத்தையும் இணைக்கிறது தாங்க யோகா. வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப 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 சிம்பிளானது, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்றுதான் இந்த யோகா அப்படிங்கிறது. இந்த உடம்போட இந்த உயிரை இணைச்சு வச்சிருக்கோம் இருக்குங்களா. இறைவன் நமக்கு இந்த உடம்போட நம்ம உயிரையும் இணைச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உயிரோடு இந்த மனசு ஒன்றுபடணும். அப்படித்தானுங்க. உடம்பு, உயிர், மனசு இது எல்லாம் ஒரே நேர்கோட்டுல ஒரு சீரா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மனதோட அடுத்தது பாத்தீங்கன்னா மனதை இறைநிலையோடு இணைக்கிறோம். அதுவும் ஒரு யோகம் தான். அப்ப நம்ம பிறந்து வந்ததோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறைநிலையை போய் மீண்டும் அடைவதான் நம்மளோட வாழ்வின் நோக்கமே. அப்படிப்பட்ட இந்த யோக கலையை பார்த்தீங்கன்னா நம்ம பதஞ்சலி முனிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அங்கமா வகுத்து வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 அங்கமா பிரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த 8 அங்கத்துல முதல்ல இந்த இயமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், ஒழுக்கம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஒழுக்கமா தான் நம்ம எல்லாரும் இருக்கோம்.
ஒருவனுக்கு ஒரு தீங்குற அந்த பண்பாடு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல முறையில நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த இயமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒழுக்கம். நியமம், ரெண்டாவது நியமம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியதிகள். எந்த ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகள் வகுத்து வச்சிருக்காங்க, அதுதாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசனம். இதுதான் வந்து யோகா ஆசனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆசனாஸ் யோகாசனாஸை நல்லா செஞ்சுட்டு இருக்கணும். தினமும் எப்படி நம்ம எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலை செய்யறோம், அது மாதிரி இந்த ஆசனாத்து நம்மளோட வாழ்க்கைய ஒரு அங்கமா கொண்டுட்டு வரணுங்கிறத அது மூணாவதா ஆசனங்கள்னு வச்சிருக்காங்க. நாலாவது பாத்தீங்கன்னா பிராணாயாமம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மூச்சு பயிற்சி. மனிதன் உயிர் வாழ்றதுக்கு எதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நம்மளோட சுவாசம். ஸோ அந்த சுவாசம் எப்படி இருக்கணும், அது எப்படி சீரா போகணும், இந்த வலது நாசி வழியாகவும் இடது நாசி வழியாகவும் நம்மளோட சுவாசம் எப்படி சீரா போகுதுங்கிற பயிற்சி தான் அந்த பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம். உடம்பு நல்லாயிட்டு, ஆசனம் பண்ணி நல்லாயிடுச்சு, மூச்சும் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது பிரத்யாகாரம் அப்படிங்கும்போது ஒரு பற்றற்ற மனநிலை. எல்லாமே ஒரு இச்சைகள் மூலமா தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த இச்சைகளை கடந்த ஒரு பற்றற்ற நிலை நமக்கு வரணுங்கிறதுக்காக அடுத்து பிரத்யாகாரம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தாரணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்படுது. நம்ம ஒரு மனசு இப்போ உடலோடும் உயிரோடும் மனசை எனக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த தாரணையில பாத்தீங்கன்னா அந்த மனதை அப்படியே ஒருநிலைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம்ங்கிறது எங்கேயும் எப்பவும் அலைஞ்சு கொண்டே இருக்கும். அதோட வேலையே அதுதான். ஒரு இடத்துல நிக்காதுங்க, எல்லா இடத்துலயும் மனம் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறத தாரணைங்கிறதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது தியானம். அப்ப இந்த மனதை நீங்க குவிக்க 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 பாத்தீங்கன்னா மனது ஒருநிலைப்படுது, அப்படியே தன் வசமாயிருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உள்கடந்து நம்மளை நோக்கிய பயணத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இறைநிலை உணர்வோடு இறைநிலையோடு நம்ம ஒன்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா சமாதி. நல்லா நம்ம தியானம் பண்ணி 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 நம்ம யாரு, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னங்கிறத உணர்ந்துட்டா போதுங்க. அந்த சமாதி நிலை, அதுதாங்க பரம்பொருளோடு நம்ம இணையிறது. அதுதான் நம்மளோட வாழ்வின் நோக்கமே. எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே நம்ம திரும்ப போகிறோம். அப்ப அதுதான் அந்த வாழ்வின் நோக்கமாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த சமாதி நிலை அடையிறதுதான் 8வது அங்கமா வச்சிருக்காங்க. அப்ப இந்த 8 வகையாக அந்த யோகத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க பரஞ்சோதி மகான் அவர்கள். இப்ப நம்ம இந்த 8ல இந்த 3வதாக இருக்கு பாத்தீங்களா, யோக ஆசனங்கள். அதை பத்தி தான் நம்ம இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப எல்லா வயதினரும் ஆசனாஸ் ஈஸியா பண்றாங்க. யோகா அப்படிங்கிறது என்ன, இணைதலும் போது இந்த ஆசனம் பண்ணும்போது இந்த உடம்பும் இந்த உயிரும் நல்ல இணையுது. ஒரு இணக்கமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உயிர் வாழ்றது இந்த உடம்பு வச்சுதாங்க. அப்ப இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எளிய முறையில சின்ன சின்ன ஆசனங்கள் நம்ம செய்யறோம். அப்ப செய்யும் போது என்ன ஆகுதுங்க, இந்த உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம இந்த உடம்பு நல்லா இருந்தாதாங்க இந்த உடம்புக்குள்ள இருக்க உயிரும் நல்லா இருக்கும். அப்ப சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு நம்ம பழமொழி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனாஸ், ஒரு சில ஆசனம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா பிடி பீரியட்னு இருக்கும். இப்ப வந்து அதெல்லாம் குறைஞ்சிச்சு. அப்பெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், நமக்கு ஸ்போர்ட்ஸ் டே வைப்பாங்க, ஃபுல்லா ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, எல்லா எக்ஸசைஸும் நல்லா பண்ணுவோம். ட்ரில், அப்பா ட்ரில்ல நல்லா பண்ணுவோம் பாருங்க. அந்த ஒரு மாதம் வரைக்கும் நம்ம உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்க. அப்ப இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன பயிற்சிகள் தினமும் செய்யணும். எப்படி நம்ம தினமும் எந்திரிச்சு எல்லா கடமைகளும் செய்யற மாதிரி இந்த ஆசனாஸ் எல்லாமே தினமும் எளிய முறையில, ஒரு சிலது நின்ற நிலை, நம்மள ஒரு சில பேர் இப்ப இதுல நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அம்மா சொன்னாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செய்யக்கூடிய ஆசனாஸை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. முடிந்ததை நின்ற நிலையில இருக்கு, அமர்ந்த நிலையில இருக்கு, படுத்த நிலையில இருக்கு. ஸோ ஒவ்வொரு நிலையிலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை, நமக்காக 24 மணி நேரம் அழகா இறைவன் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நமக்காக ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுறோங்க, 8 மணி நேரம் உழைக்கிறோம். சரிங்களா? அதுல மீதி இருக்கிற அந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நமக்காக ஒதுக்கி நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா என்ன ஆகுங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம்
உடம்ப வைத்தியத்தை கொண்டு போகாம இந்த உடம்பை பாதுகாப்பாக வச்சிருந்து இறைநிலையோட நம்ம இணைக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் நமக்காக நம்ம உடம்புக்காக இந்த உடற்பயிற்சிகளை செய்ய 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 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையா இருக்குங்க. உடல் நல்லா இருந்தாதாங்க அந்த மனசு நல்லா இருக்கும். அந்த மனசு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்ப மனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, அது ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த உயிர் உள்ள உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்ப ஓட ஓட அதுல இருந்து ஒரு அலை இயக்கம் வந்துகிட்டே இருக்கு. அந்த அலை இயக்கம் தான் நம்ம மனமாக உணர்கிறோம். இப்போ கண் இருக்குங்க, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கண் இங்க இருக்குங்க, மூக்கு இங்க இருக்கு, வாய் இங்க இருக்குன்னு சொல்லலாம். இந்த மனசு எங்கெங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? மனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மனசு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள உயிரோடு உயிராக அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்ம எண்ணங்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன தோணுதோ அதை எண்ணம், நமக்கு தோன்றது எல்லாமே எண்ணங்கள். ஸோ அந்த மனசு இந்த எண்ணம் எல்லாமே ஒண்ணுதாங்க. அப்ப அந்த மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். அந்த மனசு ஆரோக்கியமா இருக்கும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. உடம்பு இருந்தாதான் நம்ம ஆரோக்கியங்கிறதே நம்ம கையில இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு அந்த ஆரோக்கியம். டெய்லி வேலை செய்யறவங்க என்னங்க இதுல தனியா வேற நம்ம உடற்பயிற்சி செய்யணுமாங்க, ஆசனா செய்யணுமாங்க அப்படின்னா நம்ம நினைக்க வேணாம். நம்ம செய்யற வேலைகள் வேற. இப்ப எல்லா மருத்துவர்கிட்ட போங்க என்ன சொல்லுவாங்க, டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போங்க சார், நடைப்பயிற்சி நல்லதுங்கிறாங்க. நாங்க தான் டெய்லி வீட்டுல நடக்கிறோங்க. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போறோம், எல்லா வேலையும் செய்யறோம். அப்ப செய்ய 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 அது ஒரு உடற்பயிற்சி தானே. அது உடலுக்கான உடற்பயிற்சிக்குமா உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு அது என்ன பண்ணுங்க, நல்லது செய்யணும். உள்ள இருக்கிற உறுப்புகள் என்ன பண்ணுது நமக்கு தெரியாது. ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளை பத்தியே ஒரு அறிவு நமக்கு வருகிறது. அது வரைக்கும் நம்ம கேஷுவலா இருந்துகிட்டே இருக்கோம். அப்ப அந்த உள் உறுப்புகளை ஆக்டிவேட் பண்றதுக்கு தாங்க இந்த ஆசனாசனம் நம்ம செய்யணும். அப்போ நம்மளால முடியும். எனக்கு வயசாயிருச்சுங்க, எந்தெந்த வயசுல என்ன செய்யணுமோ 8 வயதுல இருந்து எல்லா ஆசனமும் செய்ய 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 பழக்கம் வரும். இல்லைங்க நான் இப்பதாங்க கத்துக்கிறேன். சின்ன சின்னதா ஒரு எளிய உடற்பயிற்சி நம்ம முதல்ல கத்துக்கலாம். கையை மேல தூக்குறது, கீழே போடுறது, கையை விரிக்கிறது, மடக்கிறது, கையை சுத்துறது, இது மாதிரி பயிற்சிகள் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா இந்த வயது ஆக ஆக வரக்கூடிய அந்த ஒரு சில வலிகள் அதெல்லாம் நமக்கு குறையும். ஏன்னா நம்ம உடம்பு ஒரு வாகனம் தான், அதை இயக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு வாகனம் வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் சைக்கிள் தான் ஃபேமஸா இருக்கும். எல்லா இடத்துக்கும் சைக்கிள்ல போவோம், இயற்கையா இருந்தோம், காற்றோட்டம் நல்லா இருந்துச்சு, புகை மாசுபாடு எதுவும் இல்லை. இப்ப எல்லா வீட்லயும் கண்டிப்பா ஒரு 2 வீலர் இருக்குங்க. அதை நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு ஓட்டிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு மாசம் ஓட்டாம இருந்தா என்ன ஆகுங்க? அது எடுத்தோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆகுங்களா? ஆகாது. அதை போய் மெக்கானிக்கிட்ட காமிச்சு அதுக்கு இன்ஜின் ஆயில்லாம் போட்டு சரி பண்ணி அதை டெய்லி எடுத்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாதான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். நம்ம அப்படிதான். நமது உடம்பால வேலை செய்யற வரைக்கும், இளமையாக இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலை இல்லாம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை போயிட்டே இருக்கோம். ஆனா வயது ஆக 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 பாத்தீங்கன்னா இந்த உடம்புக்கு ஒரு தளர்ச்சி வருங்க. அப்ப அந்த தளர்ச்சி வரும்பொழுதுதான் அந்த இடத்துல எங்க வலிக்குது அங்க வலிக்குது அந்த உணர்வு நமக்கு வரும். ஆனா டெய்லி இந்த உடல்ல நம்ம ஆசனா முடிந்த அளவு உடலை இயக்கி இயக்கி அதை பழக்கப்படுத்த பாத்தீங்கன்னா எந்த வயசுலயும் நம்மளால அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுங்க. ஒரு மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூட்டை பத்தியே ஒரு விழிப்புணர்வு நமக்கு வருது. அச்சோ இவ்வளவு நாளா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு அழகாக செதுக்கி வச்சிருக்காரு. ஓரறிவு தாவரத்துல இருந்துங்க ஈரறிவு உயிரை உண்டாக்கி, அப்புறம் 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, இந்த 6 அறிவு மனிதனை படைக்கிறதுக்கு இறைவன் என்ன அழகா நம்மள வடிவமைச்சு எல்லா உயிரினங்களும் இல்லாத ஒரு சிறப்பான 6வது அறிவை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப இந்த 6வது அறிவையான அந்த சிந்தனை ஆற்றல் நம்ம எப்பவுமே எடுத்துக்கிட்டு இந்த உடம்ப பாதுகாப்பாக வைத்துக்கணும். அதுக்கான பயிற்சியை தான் நம்ம என்ன பண்ண போறோங்க, ஆசனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்மளால நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் காலையில எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நடக்கலாம். இல்லை என்னால முடியலைங்க ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். அப்புறம் நடைப்பயிற்சி போயிட்டு வரும்போது கைகளை நல்லா வீசி பேசாம கூட வர நண்பர்களோட உரையாடலை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சுவாசத்தையும் இப்ப கவனிக்கணும். நம்ம நடந்து போகும்போது கைகளை நல்லா 2 கைகளையும் வீசிட்டு மூச்சு நீங்க நல்லா உள்ள இழுக்கும் போது உங்களை வயிறு அப்படியே நல்லா பெருக்க வைக்கிறீங்க. எப்படி ஒரு பலூனை ஊதும் போது அது நல்ல பெருசா வர மாதிரி நம்மளோட வயிறு மூச்சு உள்ள போகும்போது அந்த வயிறை நீங்க கவனிக்கிறீங்க. அந்த வயிறு
வருதுங்க. மூச்சை வெளியிடும் போது அப்படியே வயிறை சுருக்கி அப்படியே மூச்சை விடுறீங்க. அப்ப அந்த மூச்சோட சேர்ந்து நம்ம அந்த நடைப்பயிற்சியோட சேர்ந்து அந்த மூச்சு பயிற்சியும் செய்யும் போதுங்க உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். வெளியில காலையில நம்ம எந்திரிச்சு செய்யும்போது சுத்தமான அந்த காற்று அது நம்ம உடம்புக்குள்ள போகுது. அப்ப அந்த எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்து போயிட்டு வந்துட்டு முதல் நாள் பயிற்சி ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்ப ஒரு 10 நிமிஷம் நடந்து போயிட்டு வாங்க. அன்னைக்கு ஃபுல்லா நாள் முழுவதும் உங்களால புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பா ஒரு டயர்ட்னஸே இல்லாம நம்மளால இருக்க முடியும். அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கூட்டுங்க, ஒரு 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 20 நிமிஷம், இப்படி நடைப்பயணம் நீங்க ஆரம்பிச்சு நடந்துட்டு வந்தோன்னா, இதுக்காக இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நடைப்பயணம் போகும்போது 5 மணிக்கே டீ கடையெல்லாம் ஆரம்பிச்சு வடையெல்லாம் சூடா போடுவாங்க. நம்ம மனசு என்ன பண்ணுங்க, உடனே அப்பா நல்ல வாசனை வருதியா, வடை நல்லா இருக்கும் போல இருக்கு, பயிற்சிக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனால எனக்கு அவங்க அது ஒரு நடைப்பயிற்சியா இருக்காது, அது உணவு பயிற்சியாக மாறிடும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடந்தீங்கன்னா செரிமான பிரச்சனை வரும். அப்ப நம்ம வயிறு எம்டியாக இருக்கும்போது, காலியாக இருக்கும்போது காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஆகாரம் நீங்க சாப்பிடலாம். அப்ப அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடந்தீங்கன்னா செரிமான உறுப்புகளோட வேலையெல்லாம் தடைபடும். அப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு வரும். அப்ப இந்த உடல்நல குறைவு வராம இருக்கணும்னா நம்ம வெறும் வயிற்றுல நடக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் நம்ம செய்யலாங்க. கால் பயிற்சி செய்யலாம், கை பயிற்சி, இது சொன்னேன், கையை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அப்புறம் கீழே போடுறது, கையை விரிச்சு மூடி விரிக்கிறது, கைகளை சுத்துறது, இது மாதிரி செய்யும்போது உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் புத்துணர்வு பெறுகிறதுங்க. அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்படி நம்ம ஆசனா செய்ய 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 பார்த்தீங்கன்னா நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடும். காலைல எந்திரிச்சு அது நம்ம செஞ்சுட்டு அடுத்த வேலை பார்ப்போம்ப்பா, எப்பவும் போல செய்யற வேலையை செய்யறதோட இது ஒரு அரை மணி நேரம் நமக்காக ஒதுக்கி செய்யும் போது நம்மளோட வாழ்நாள் அதிகரிக்குதுங்க. நம்மளோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைஃப்ல ஃபாஸ்டா எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இறைவன் எப்ப நம்ம அழைக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும், இந்த மனசும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது இறைவன் கூப்பிடும்போது கிளம்பணும். இல்லைங்க நான் வரலைங்க, கொஞ்ச நாள் இருக்கட்டும், உடல் நலம் ரொம்ப உடல் நலம் கெட்டு அதுக்கப்புறம் இறைநிலை அடையிறதோட உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே இறைவன் கொடுத்த இந்த உடலையும் இந்த உயிரையும் நம்ம என்ன பண்ணுங்க, ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். அப்ப ஆரோக்கியமா வச்சிருக்கும் போது கடைசி வரைக்கும் யாரோட உதவியும் இன்றி, எந்த ஒரு நபரோட உயிரின்றி நம்மளோட வேலையை நம்ம செய்யணுங்க. இப்ப விலங்குகள், 5 அறிவு விலங்குகள் இருக்குங்க, அதெல்லாம் வயதானா அடுத்த விலங்கு வந்து உணவு கொடுக்கணும், அதோட குட்டி வந்து நம்ம கவனிக்கணும்னு எந்த ஒரு விலங்கினமும் இல்லைங்க, நினைக்கல. வயதானாலும் அதுக்கு கிடைச்ச உணவு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கிறது. அதோட உயிர் பிரியும் தருவாயில் கூட அது வேலையை அதுவே தான் செஞ்சுக்குது. நாம தான் வந்து கொஞ்சம் வயதாச்சுன்னா எதாவது முடியலன்னா யாராவது நமக்கு அது செய்வாங்களா இது செய்வாங்களான்னு ஒரு எதிர்பார்க்கும். அது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம கடைசி வரைக்கும் நல்ல ஒரு உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னா தினமும் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வகுப்பு இருந்தா போங்க, மனவளக்கலை மன்றம் நிறைய இருக்கு, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல எந்த வயதானாலும் சரி என்னால கீழவே உட்காரவே முடியலன்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க. அவங்களையும் இந்த பயிற்சிகள் கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களால கீழே உட்காந்து வேலை செய்ய முடியுங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல எனக்கு மூட்டு வலிக்குதுங்க அதெல்லாம் சொல்றவங்க வந்து இந்த பயிற்சியை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி குறையுங்க. சரிங்களா, நம்ம மூட்டு வலிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை சாப்பிடுவோம், அந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து என்ன பண்ணுவாங்க, சைடு எஃபெக்ட் கொடுக்கும், வலி அப்போதைக்கு குறையுங்க. குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்போது அதனால அடுத்த பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த எளிய முறை ஒரு உடற்பயிற்சி, இந்த ஆசனாஸ் அதெல்லாம் செய்யலாங்க. ஆசனங்கள்ல பாத்தீங்கன்னா நின்று நிலை ஆசனம் இருக்குங்க. அப்படி நம்ம நின்றுட்டு காலை மட்டும் நம்மளோட கால்கள் குதிங்கால்களை அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கைகளையும் மேலே தூக்கிக்கிறோம். அப்போ மேலே தூக்கி அந்த கால்களை நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு, ஆனால் அந்த நேரத்தை நின்று பார்க்கும்போது நம்ம கண்களை திறந்து நேராக பார்க்கும்போது என்ன ஆகுமோ நம்மளால ஸ்டெடியாக நிற்க முடியும். குதிங்காலில் நின்று பாருங்க, நின்று பார்த்தா நம்மளால டான்ஸ் தான் ஆட முடியும். அது மாதிரி இல்லாமல் 2 காலையும் நிறுத்திட்டு 2 கையும் மேலே நீட்டி நீங்கள் நின்று நேராக பார்க்கும்போது உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியும்.
சில பேர் இப்ப காலையில எந்திரிச்சு நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சு சுடுதண்ணி குடிச்சாதான் இல்ல டீ சாப்பிட்டாதாங்க என்னால மோஷன் போக முடியும் அப்படிங்கிறவங்க நம்மளோட இந்த குதிங்கால்களாக என்ன பண்ணணும், நடக்கணுங்க. 2 கையும் வீசிக்கிட்டு அந்த குதிங்கால ஊனி அப்படி இப்படி வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வாக்கிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருங்களேன். கண்டிப்பா நம்மளால மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும். காலையில எந்திரிச்சு அந்த மல ஜலம் கழித்தும் போதுதாங்க உடல் டெய்லி அன்னன்னைக்கு உடம்புல இருக்க அந்த கழிவுகள் கழியதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எப்படி டெய்லி சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அந்த பாத்திரத்தை கழுவாம வச்சிருந்தா அடுத்த நாள் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாதானுங்க. கழுவிட்டு தான் அதை யூஸ் பண்றோம். அது மாதிரி இந்த உடம்புல இருக்க கழிவுகள் தினமும் வெளியேற உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப முதல்ல இந்த மலச்சிக்கல் இல்லாம பார்த்தாலே போதுங்க, நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் வந்தாலே போதுங்க, மனச்சிக்கல் வந்துடும். ஐயோ நமக்கு இது போகலையே, அடுத்து பசி உணர்வு இருக்காது, சாப்பிடணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. ஏங்க ஏற்கனவே உள்ள ஃபுல்லா இருக்கு, காலியான இருக்கிற ஒரு பாட்டில் நம்ம தண்ணி ஊற்றி நிரப்பி வைக்கலாம். ஆனா தண்ணி இருக்கிற பாட்டில் நீங்க மேற்கொண்டு தண்ணி ஊற்ற முடியாது. அது மாதிரிதான் அப்ப இந்த உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேறணும்னா உடலுக்கு பசிங்கிற அந்த தன்மை வரும்பொழுதுதாங்க நம்மளால உணவு சாப்பிட முடியும். உணவு சாப்பிட முடியலன்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்மளால எனர்ஜி இல்லாம இருக்கும். அப்ப அந்த காலை உணவை நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ண கூடாதுங்க, தவிர்க்க கூடாது. ஏன்னா காலையில நம்ம இரவு 10 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில எந்திரிக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட் அந்த பிரேக் பண்ணுறோம், அந்த ஃபாஸ்டிங், அதுதாங்க காலை உணவு. அப்போ இந்த காலை உணவு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளால ஆரோக்கியமாக இருக்க முடியுது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா உடம்புல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பார்க்குறோம், பேசுகிறோம், கை கால் அசைக்கிறோம், நடந்து போகிறோம். இது மாதிரி செய்ய உடம்புல இருக்க எனர்ஜி ஃபுல்லாக குறையுங்க. அப்போ அந்த ஜீவகாந்த சக்தி நம்ம உடம்புல குறைய என்ன ஆகுங்க, உடம்புக்கு டயர்ட்னஸ் வரும். அப்ப அந்த பசிங்கிற உணர்வு வரும்போது, உணவு சாப்பிடும்போது அந்த உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. அப்ப நம்மளால மீண்டும் ஆக்டிவா வேலை செய்ய முடியுது. நல்லா வேலை செய்யறோம். திருப்பி வேலை செஞ்சுட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா, காலையில நம்ம இப்போ ஒரு 10 மணிக்கு படுத்தோம்னா விடிய காலையில நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஹவர்ஸ் வரைக்கும் வயிறு எம்டியா தாங்க இருக்கு. சொல்லுவாங்க காலையில நல்லா சாப்பிடுங்க, மதியானம் ராஜா மாதிரி சாப்பிடுங்க, இரவு பார்த்தீங்கன்னா எளிய உணவாக மிக மிக எளிய உணவாக எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்க கால் வயிறு உணவும், கால் வயிறு தண்ணியும், கால் வயிறு எம்டியா இருக்கணுங்க. அப்பதான் அந்த உணவு சீக்கிரம் செரிமானம் ஆகிறதுக்கான வேலையை செய்யும். ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கழுத்து வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால மூச்சு விட கூட முடியாதுங்க. சிரமப்படுவோமா, அப்பா ரொம்ப சாப்பிட்டேன்ப்பா, ஒண்ணுமே பண்ண முடியல, இங்கிட்ட அசைய முடியல, அங்கிட்ட அசைய முடியல. அப்ப அந்த அளவு உணவு நீங்க சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா ஏப்பம் வருங்க. அந்த ஏப்பம் வந்தோன்னு என்ன ஆகுங்க, போதும் அப்படிங்கிற அந்த உடம்பு சொல்லுதுங்க. உடம்புல இருக்கிற அந்த அறிவு சொல்லும், பசிங்கிற உணர்வு எப்படி வருதோ அது மாதிரி சாப்பிட்டு உணவு போதும் அப்படிங்கிறது அந்த அப்படின்னு ஏப்பம் வந்துச்சுன்னா அதோட நிறுத்திக்கும் அப்படின்னு அங்க ஒரு பெல் அடிக்குதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்பதான் ஆஹா நல்ல டேஸ்டா இருக்கியா, இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடணும்னு சாப்பிடுவோம். அப்ப செய்யக்கூடாது. அந்த உணவு போதுங்கிற அந்த மன நிறைவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை நம்ம நிறுத்திடணும். அப்ப அந்த உணவு தாங்க நம்ம உடம்புக்கு ஒத்த உணவாக, அளவான உணவாக இருக்கிறது. அது அளவுக்கு மீறும் போது என்னாவது துன்பமாகிறது. அது என்ன ஆகும், அந்த அளவுக்கு மீறிய உணவு வாயில இருந்து வாமிட்டிங்கா வெளில தள்ளும். ஏன்னா அது நம்ம உடல்ல இருக்கிற அந்த வயிற்று உறுப்புல வயிறோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு மேல நீங்க உணவு போடும்போது அது வாய் வழியாக வாமிட்டா வெளியில தள்ளும். அதுவும் முடியலையா, ஜீரணமே ஆகாம கீழே கழிவுகளாக மலமாக வெளியே தள்ளிடும். அப்ப அந்த உணவு போதுங்கிற அந்த அறிவோட அதை நம்ம நிறுத்திட்டோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்குங்க. தாகம் எடுத்து நல்லா தண்ணி குடிக்கணுங்க. எங்களை 8 லிட்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்றதை விட நம்ம வயிறு எப்ப தாகம் அடிக்குதோ, நாக்குக்கு தாகங்கிற அந்த உணர்வு வரும்போது நீங்க தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்கு. இப்ப வெயில் காலம் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய நீர்ச்சத்து உடம்புக்கு தேவைப்படும் போது நிறைய நம்ம தண்ணி குடிக்கிறோம். ஆனா மழை காலம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தாகமே இருக்காது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். அப்ப நீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உணவுக்கு முன் நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிச்சு தண்ணியை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க தண்ணி குடிக்கும் போது நமக்கு செரிமான சக்தி நல்லா இருக்குங்க. ஏன்னா
இரைப்பையில இருக்கிற அந்த ஹெச்டி அந்த அமிலம் என்ன ஆகுங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்க வைக்கக்கூடிய அமிலமாக இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாய்க்கும் சாப்பாடுக்கோட தண்ணி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற இரைப்பையில இருக்கிற அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன ஆகுங்க, நீர்த்து போயிருது. நீர்த்து போனோம்னா நமக்கு செரிமான சக்தி தடைபடுகிறது. அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சா போதுங்க. தேவைப்படுது, நடுவில் ஏதோ விக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு 1 மடக்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். அப்ப இந்த உணவு, நீர், இது எல்லாமே நம்ம அளவு முறையோடு செய்யும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அது மாதிரிதாங்க இந்த யோக பயிற்சிகளும் தினமும் நம்ம உடற்பயிற்சி கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அன்றாட வேலைகளை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க அதை செஞ்சு பாருங்க. நம்ம எல்லாரும் செய்யறவங்களா தான் இருப்போம், இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் நாளைக்கு செஞ்சுக்கலாமே அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா அது நாளைன்னு ஒவ்வொரு வாரமாக மாறி, ஒவ்வொரு மாதமாக மாறி, ஒரு வருடமாக மாறிடுங்க செய்ய முடியாது. அப்ப அன்னன்னைக்கு நம்ம உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட உடம்பு மனசு ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஆசனாஸ்லாம் சின்ன சின்ன ஆசனாஸ் நீங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா உங்க நம்ம இது இப்ப போன் வச்சிருக்கோம், அதுல போய் நம்மளால செய்ய முடிய சின்ன சின்ன பயிற்சிகள் தினமும் செய்யுங்க. ஒரு நாளைக்கு கை பயிற்சி, அடுத்த நாள் கால் பயிற்சி, இந்த பிராணாயாமம் சொன்ன பாத்தீங்களா, அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்மளோட லங்ஸ், இப்ப சொன்னாங்க கொரோனா பீரியட்லாம் பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மீண்டும் ஆரம்பமாகுது அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் நல்லா செஞ்சு நம்மளோட சுவாசத்தை சீராக்கிட்டு நுரையீரலோட உள்வாங்கும் திறன், அந்த மூச்சை வந்து அது நிறைய உள்ள போகுங்க. குட்டி குட்டி காற்றுப்பைகள் நிறைய இருக்கு நம்மளோட லங்ஸ்ல. நம்மளோட சுவாசம் பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா இருக்கு. ஆனா இந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சுவாசம் வருது. அப்ப நல்ல நிறைய மூச்சு காற்று உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடா வெளியில வருதுங்க. அப்ப இந்த லங்ஸ் நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுச்சுன்னா எந்த ஒரு நோய் கிருமி நமக்கு வராதுங்க. இப்ப இந்த நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையதாங்க நமக்கு உடல் நலம் சரியில்லாம போகுது. அப்ப இந்த பயிற்சிகள்லாம் நம்ம செஞ்சு உணவு, நீர், இது எல்லாமே கட்டுப்பாடா இருக்கும்போது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அதிக அளவுல நோய் எதிர்ப்பு சக்தி வருது. அதனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்ப நம்ம ஆசனாஸ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முத்திரைகள் செய்ய போறோம். இப்ப முத்திரைகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். தியான நிலையில நம்ம அமரும் போது நம்ம கையில வந்து விக்ஷின் முத்திரை அப்படின்னு வைப்போங்க. இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் டச் பண்ணணும், நுனி மட்டும் டச் பண்ணுங்க. இதுதான் முத்திரை. இந்த முத்திரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தியான முத்திரை சொல்லுவாங்க, ஞான முத்திரை சொல்லுவாங்க. குரு பகவான் சொல்லிட்டு அவரு இப்படி கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? கோயில்ல எல்லாம் குரு பகவான் பார்க்கும்போது இந்த 2 விரலையும் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இது பேர் வந்து ஞான முத்திரை அல்லது சின் முத்திரை சொல்லுவாங்க. முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். முத்திரைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம உடம்புல மறைந்திருக்கக்கூடிய சக்திகளை வெளிக்கொண்டு வர்றதுதாங்க இந்த முத்திரைகள். அப்ப உடம்புல ஏற்கனவே இருக்கு சக்திகள், அதை இந்த விரல்கள் மூலியமாக நம்ம வெளியில கொண்டுட்டு வரோம். இப்ப ஒவ்வொரு இந்த 5 விரல், 2 கைகளையும் 5 விரல்கள் இருக்குங்க. இந்த கட்டை விரல் பாத்தீங்கன்னா நெருப்புங்க. அடுத்த அந்த ஆள்காட்டி விரல் பாத்தீங்கன்னா காற்று. நடு விரல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து விண். இந்த மோதிர விரல் இது வந்து நிலம். சுண்டு விரல் நீர். சரிங்களா? இப்ப இந்த மோதிர விரல் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், ஆகாயம் சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 விரல்கள் வழியாக பஞ்சபூதங்கள், வெளியில நிலம், நீர், நெருப்பு, காற்றாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலயே, இந்த உடல் தாங்க நிலம், உள்ள ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம் தாங்க நீர், சுவாசிக்கிற அந்த காற்று தான் மூச்சு காற்று தான் காற்று, உடம்புல இருக்கிற வெப்பநிலை அதுதாங்க நெருப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர், உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உயிர், அதுதான் விண். சோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வெளியில இருக்கிற அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கு. அப்ப அதோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா இந்த 5 விரல்கள்லயும் இருக்குங்க. அப்ப இந்த 5 விரல்களை வச்சு ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் நம்ம என்ன பண்றாங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த 5 கை விரல்கள் மூலமாக முத்திரைகள் செய்வதன் மூலமாக நம்ம உடம்ப கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளலாம். உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இந்த முத்திரைகள் ரொம்ப ரொம்ப வழி செய்யுதுங்க.
நம்ம நிற்கும் போதோ நடக்கும் போதோ இல்லை உட்கார்ந்துருக்கும் போதோ இந்த முத்திரைகள் நல்லா செய்யலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம்னு அமருவோம். மண்டி போட்டு உட்காந்து முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டா உட்காருவோம். அது பேர் வஜ்ராசனம். அந்த நிலையிலையும் நம்ம இந்த முத்திரைகள் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம். கால்களை மடக்கி ஒரு தொடை மேல இன்னொரு கால் வந்து போடுற மாதிரி பத்மாசனம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி நம்ம உட்காந்துருக்கும் போதும் இந்த முத்திரைகள் செய்யலாம். ஆனா இந்த முத்திரைகளை பார்த்தீங்கன்னா டெய்லி செய்யணுங்க. டெய்லி எல்லா முத்திரைகளும் 20 நிமிஷம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு 10 நிமிஷமாவது நம்ம முத்திரைகள் செய்யணும். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த 5 விரல்ல முதல் 2 விரல் கட்டை விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் நல்லா தெரிஞ்சுங்க. இது ரெண்டையும் இந்த நுனி மட்டும் டச் பண்ணுங்க. சரிங்களா? இந்த நுனி மட்டும் டச் பண்ணிட்டு மீதி 3 விரல்கள் நேராக இருக்கணும். இதுக்கு பேர் வந்து சின் முத்திரை அல்லது ஞான முத்திரைன்னு சொல்லலாம். இப்படி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மனசு நல்ல ஒருநிலைப்படுங்க. மூளை செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த முத்திரை நீங்கள் எல்லாருமே இப்போ வைக்கலாம். இப்படி போனை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, கைகளில் இந்த முத்திரையை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இதை கேட்கலாங்க. இந்த விரல் நுனி மட்டும் நல்லா டச் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட்டை விரலும் ஆள்காட்டி விரலோட நுனியும் டச் பண்ணியிருக்கான்னு பாருங்க. தலை வலிக்குதுங்க, தூக்கமே நைட்டு வரலங்க, ரொம்ப கோவப்படுறோம் பாருங்க, அப்பெல்லாம் இந்த முத்திரைகள் நல்லா வைக்கணுங்க. உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, காய்ச்சல் அடிக்குதுயா, உடம்பு ரொம்ப வெப்பமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கும்போது இந்த சின்முத்திரை நீங்க 2 கைகளையும் வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு பேசாம படுத்திருந்தீங்கன்னா இந்த உடல் வந்து என்ன ஆகுங்க, குளிர்ச்சி ஆகுங்க. அப்படி இந்த சின்முத்திரை செய்யும் போது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. வேணாம், தலைவலி சரியாகும், தலைவலி போட்டுக்கோங்க. தூக்கம் வராம இருக்குன்னா அந்த நேரத்துல இந்த முத்திரையை நீங்க வைக்கலாம். ரொம்ப கவலையா இருக்கியா, மனசே சரியில்லைப்பா, அந்த மனசு நல்லா இருந்தாதாங்க அந்த உடம்புல இருக்கும். அப்ப அந்த மனசு சரியில்லைன்னா கவலை வந்துடும். ஸோ அந்த கவலையை ஒழிக்கிறதுக்கும் கோபம் அதிகமா யாருன்னா கோபம் வருதுன்னா பேசாம இப்படி வச்சுட்டு பேசாம கண்ண மூடி உட்காந்துப்போம். ஏங்க கோபம் வருது, கோபம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, கொடிய செயல் அப்படிம்பாங்க. பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம். அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? நம்ம டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நம்மளோட உடம்பு வீணாக்கிக்கிறோம். ஸோ அந்த நேரத்துல யாருமே கோபம் வருதா, பேசாம அந்த இடத்துல நவுந்து போயிட்டு இப்படி சின்மத்தை வச்சுட்டு அமைதியா இருங்க. கோபத்துல வார்த்தைகள் விடும்போது அந்த வார்த்தைகள் தவறான செயலுக்கு அமையும். அப்ப என்ன பேசுறோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்திலையும் காய்ச்சி அடிக்கும் போதும் தலை வலிக்கும் போதும் தூக்கமே இல்லாத போதும் இந்த சின்முத்திரை நீங்க வைக்கும் போது நல்லா இருக்கும், மனசு அமைதியாயிரும். ஏன்னா இந்த முத்திரை செய்ய இந்த நெருப்பும் ஆள்காட்டி விரல பார்த்தீங்கன்னா காற்றும், இந்த நெருப்பும் காற்றும் ஒண்ணு சேருதுங்க. அப்போ ஒண்ணு சேரும் போது நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யுது, மனசு அமைதி நிலைக்கு கொண்டுட்டு வருது. சரிங்களா? சின் முத்திரை. அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாயு முத்திரை. எழுதிக்கோங்க. வாயுன்னா தெரியும், கேஸ், காற்று. நம்ம உடம்புல கேஸ் டபுள் நிறைய இருக்கு. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துங்கன்னா வயிறுக்குள்ள கடமுடான்னு சத்தம் கேட்கும். எங்க இருந்து வருதுன்னே தெரியல, என்னடா சத்தம் வருது. ஸோ அந்த உடம்புக்குள்ள இருக்கிற வாயு, அந்த காற்று வெளியேறணும், அபானன்னு சொல்லுவாங்க. அது வெளியேறினாதாங்க உடம்பு நல்லா இருக்கும். சில பேருக்கு வாயு பிரியும், சத்தமா பிரியும், அது ஒரு தப்பு கிடையாது. அந்த வாயு உடம்புக்குள்ள இருந்தா கெடுதல், வெளியில வரும்போது அது நல்லது. அப்ப அந்த வாயு முத்திரைன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சின் முத்திரை வச்சுங்களா, அது அப்படியே இந்த ஆள்காட்டி விரல் எடுத்து கட்டை விரலுக்கு அடியில வச்சு கட்டை விரல அது மேல அமுக்கி வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஆள்காட்டி விரல் எடுத்து கட்டை விரலுக்கு அடியில கீழே ஒரு கோடு வரும் பாருங்க, கட்டை விரல் கீழே 2வது ஒரு கோடு, அந்த கோடு மேல வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இதுக்கு பேர் வந்து வாயு முத்திரை. உங்க உடம்புல கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வைங்க. 2 கைகளையும் நீங்க வச்சிருக்கும் போது கண்டிப்பா அந்த வாயு ட்ரபிள் சரியாயிருங்க. உடம்புல இருக்கிற தச வாயுக்கள்ல எது எது வெளியேறணுமோ அந்தந்த வாயுக்கள் வெளியேறதுக்கு இந்த வாயு முத்திரை வைக்கிறீங்க. சரிங்களா? இப்போ வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகுது, நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் சீரா இருக்குங்க இந்த முத்திரை. தெரியுதுங்களா? வாயு முத்திரை நம்ம வச்சுக்கோங்க. காற்றை எடுத்து அப்படி கீழே வைக்கிறோம், அதனால இது பேர் வாயு முத்திரை. ஃபர்ஸ்ட் டச் பண்ணா சின் முத்திரை, அந்த விரல எடுத்து கட்டை விரல் கீழே வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தா அது பேரு வாயு முத்திரை. சரிங்களா? வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். அங்கங்க எனக்கு பிடிச்சிக்கிச்சுங்க, இடுப்பு பிடிச்சிக்கிச்சுங்க,
நல்லா பாலை கொதிக்க வச்சு அதில் பூண்டு 4 நச்சு போட்டு அதையும் குடிச்சிட்டு இந்த வாயு முத்திரையும் வைங்களேன், கண்டிப்பாக நல்லாயிரும், குணமாயிரும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நல்லாயிடுச்சு, சரியாயிடுச்சு நீங்கள் நினைக்க 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 கண்டிப்பாக அது சரியாகுங்க. நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளோ வலு இருக்குங்க. எனக்கு காய்ச்சடிக்குது நீங்கள் நினச்சினா கண்டிப்பாக காய்ச்சல் போகாது. நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாத்திரையே எடுத்துக்கிட்டு வாயில போட்டு எனக்கு சரியாயிடுச்சு, குணமாயிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது குணமாயிருங்க. அடுத்தது போலாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சூன்ய முத்திரை. இந்த நடுவரல் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் 2 விரல் யூஸ் பண்ணிட்டோம். இந்த நடுவரலை எடுத்து என்ன பண்றீங்க, கட்ட விரலுக்கு அடிப்பகுதியில வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. வாயு முத்திரை ஆள்காட்டி விரல அடியில வச்சோம். இப்ப இந்த சூன்ய முத்திரை செய்யும்போது பாத்தீங்கன்னா நடு விரலை எடுத்து கட்ட விரலுக்கு அடியில வச்சு கட்ட விரல இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோங்க. மீதி 3 விரல் நேரா இருக்கணுங்க. தெரியுதுங்களா? செய்றீங்களா? கையில அப்படியே நீங்க எல்லாருமே செய்யலாம், பார்த்துக்கிட்டே நீங்க செய்யலாம். நடு விரல எடுத்து கட்ட விரலுக்கு அடியில வச்சு அதுக்கு மேல கட்ட விரல ஒரு அழுத்தம், அப்பதான் நிற்கும். இப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஒரு அழுத்தம், கட்ட விரல அது மேல வச்சுட்டீங்கன்னா ஒரு அழுத்தமா இருக்கும். இதுக்கு பேர் சூன்ய முத்திரை. சரிங்களா? இது என்னென்ன சரி பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள காது கேட்காம இருக்கு பாத்தீங்களா, இப்ப வயது ஆக ஆக என்ன பண்ணுங்க, எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா செல்கள்லாம் வெளியில போக போக என்ன ஆகுங்க, இந்த உறுப்புகள்ல ஒரு சில குறைபாடுகள் வரும். சரிங்களா? அப்ப இந்த காது கேட்கல, காதுல இருந்து தண்ணி வருது, காது வலிக்குது, சளி பிடிச்சா என்ன ஆகுங்க, காது நமக்கு அடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த சூன்ய முத்திரை நீங்க வச்சீங்கன்னா அது சரியா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அந்த எலும்புகளோட தளர்ச்சி வரும். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்துல இதை வச்சுக்கலாம். தசைகள்லாம் பாத்தீங்கன்னா லூஸ் ஆகும். நம்ம உடம்புல வயதாக தசைகள் லூஸ் ஆகும். அப்ப அந்த தசைகள் வலுவடைகிறதுக்கு இந்த சூன்ய முத்திரை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தைராய்டு ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். இந்த கழுத்துல இந்த இடத்துல இருக்க சுரப்பி அதிகமா சுரந்தாலோ குறைவாக சுரந்தாலோ என்ன ஆகுங்க, தைராய்டு ப்ராப்ளம் சொல்லுவோம். அப்ப இந்த கழுத்து இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு நிவாரணம் பெறதுக்கும் இந்த சூன்ய முத்திரை நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? காது கேட்காததுக்கு, காதுல நீர் வடியுது, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது அடைக்குது, ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்ன ஆகுதுங்க, சரியாகுது. இதன் மூலமாக சரியாகுது. அதுக்கப்புறம் தசைகள் வலுப்பெறுகின்றன. இதய நோயும் தடுக்கப்படுகிறதுங்க. இந்த முத்திரையை நம்ம செய்யறதுனால இதய நோய் தடுக்கப்படுகிறது, தசைகள் வலுவடைகிறது, தைராய்டு ப்ராப்ளத்துல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குது. சரிங்களா? இந்த முத்திரை பேர் என்னங்க, சூன்ய முத்திரை. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது விரல் இருக்குங்களா, மோதிர விரல், அந்த விரலை எடுத்து இந்த கட்ட விரலோட டச் பண்றோங்க. இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. ஏன்னா இந்த 4வது மோதிர விரல நம்ம நிலம்னு சொன்னோங்க. ஸோ நிலம்னாலும் பிருத்திவினாலும் ஒண்ணுங்க. ஸோ அந்த நிலத்தை எடுத்து அப்படி நெருப்போட டச் பண்றோம். நுனி மட்டும்தாங்க டச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நுனி டச் ஆகணும். இப்படி வைக்கிறது அப்படிலாம் வைக்கக்கூடாது. இந்த 2 விரல்களோட நுனி மட்டும் டச் ஆகும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. நிலம் முத்திரையும் நீங்க சொல்லலாம், பிருத்திவி முத்திரையும் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் மற்றும் மூளை செல்களை நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க. இப்ப ரொம்ப டயர்டா இருக்குப்பா, ஒரு மாதிரி போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே டயர்டாவே இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும், இந்த உடல்ல இருக்க செல்களும் மூளை செல்களும் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த பிருத்திவி முத்திரையை நீங்க வச்சுக்கணும். தெரியுதுங்களா? இந்த பிருத்திவி முத்திரையை வைக்க வைக்க நம்மளோட உடல் மூளை செல்கள் நல்லா ஆக்டிவேட்டா இருக்கு. அடுத்த முத்திரை போலாங்களா? இப்ப நம்ம 4 முத்திரை பார்த்திருக்கோங்க. சின், அதையே அமுக்கி இப்படி வச்சா வாயு. அடுத்தது நடுவரில் எடுத்து டைரக்டா அழுத்தி வச்சிடறோம். இதுக்கு பேர் சூன்ய முத்திரை. 4வது விரலை டச் பண்றோம். இது பேர் பிருத்திவி முத்திரை. சரிங்களா? உடல் மற்றும் மூளை செல்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. இப்ப 4 முத்திரை பார்த்துட்டோங்களா? இப்ப 5வது முத்திரை பார்க்கலாமா? இந்த டச் பண்ண அந்த மோதிர விரலை கீழே வச்சு அழுத்துறோம். அந்த கட்டவிரல் கீழே வச்சு அழுத்தும் போது என்ன ஆகுது, கீழே வச்சு அழுத்தும் போது என்ன ஆகுதுங்க, இதுக்கு பேர் வந்து சூரிய முத்திரை. சரிங்களா? சூரிய முத்திரை தெரியுதுங்களா? டச் பண்ணா பிருத்திவி,
அதையே கட்டவர்கள் கீழே வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துடுறோங்க. இதுக்கு பேர் சூரிய முத்திரை. மோதிர விரலை எடுத்து கட்டவர்களுக்கு அடியில வச்சு அழுத்தம் கொடுக்குறோம். மீதி விரல்லாம் நேரா இருக்கணுங்க. எழுதிக்கிட்டுனா எழுதிக்கோங்க, சூரிய முத்திரை. இது பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுதுங்க. வயிற்றுக்குள்ள ஏதாவது செரிமானம் ஆகல, இல்ல வயிறு வலிக்குது அப்படிங்கும் போது சரியா நம்ம உடம்புல ஜீரணம் ஆகல, அதனால வயிற்று வலி வருங்க. அப்ப இது என்ன பண்ணுங்க, இந்த முத்திரை நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகரிக்குங்க. அதிகரிச்சு என்ன பண்ணும், அதை எரிச்சிரும். அந்த கழிவுகளை எரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பு சீராயிரும். இப்ப நம்ம நிறைய குப்பை சேர்ந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க, ஓரமா எல்லா குப்பையும் போட்டு எரிச்சு விட்டோம்னா அந்த இடம் கிளீன் ஆயிரும்ல. அது மாதிரி இந்த உடம்புல இருக்கிற வெப்பத்தை அதிகப்படுத்தும். இந்த முத்திரை நீங்க வைக்கும்போது உடம்புல இருக்க வெப்பத்தை அதிகப்படுத்தி உடம்புல ஜீரண சக்தியை சரி பண்ணுது, கழிவுகளை எரிச்சிருது. அப்ப கழிவுகள் எரிச்சிருச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். அதுதாங்க இந்த முத்திரை, சூரிய முத்திரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள்லாம் எரிக்கப்படுறதுனால உடம்புல பாத்தீங்கன்னா எடை குறையும். இப்ப யாரெல்லாம் நல்ல லீனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உடம்புல இருக்க கொழுப்புகள் அங்கங்க நிறைய இருக்கு, அதெல்லாம் கரையணும், சரிங்களா, அந்த ஃபேட் குறையணும்னா இந்த முத்திரை நீங்க நல்லா செய்யலாம். ஆனா எனக்கு ஏற்கனவே ரொம்ப ஹீட்டான பாடிங்க, ரொம்ப எப்பவுமே சூடான உடம்புனா ஒரு 10 நிமிஷம் பண்ணா போதுங்க. மீதி முத்திரைனா 20 நிமிஷம் பண்ணலாம். எனக்கு ஹீட் பாடி ஒத்துக்காதுங்க, உடம்பு ரொம்ப சூடா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. இந்த முத்திரைக்கு பேரு சூரிய முத்திரை. சரிங்களா, புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப அடுத்த விரலுக்கு போலாமா? லாஸ்ட் விரலை டச் பண்றவங்க, இது சுண்டு விரலை நம்ம இப்பதான் நீர் முத்திரை சொன்னோம். நீர் சாரி, இது நீருக்கான விரல். ஸோ இந்த சுண்டு விரலையும் கட்ட விரலையும் டச் பண்றீங்க. டச் பண்ணும்போது இது பேரு வருண முத்திரை அல்லது நீர் முத்திரை சொல்லலாம். நம்ம விரல்களுக்கு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இது நிலத்துக்கு அப்புறம் நீர், நெருப்பு, காற்று, விண் சொன்னோம். இப்ப நீரையும் நெருப்பையும் டச் பண்றோம். இதுக்கு பேரு வருண முத்திரை. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டீனேஜ் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முகப்பரு நிறைய வரும். ஏன், ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு மாற்றம் வருது. அப்ப அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிம்பிள்ஸ் நிறைய வரும், முகப்பருகள் நிறைய வரும். வெயில் காலத்துல, கோடை காலத்துல இந்த கட்டிகள்லாம் வரும். அது உடம்புல நீர் குறையறதுனால வருதுங்க. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோடை காலம் முடிவடையுது. கோடை காலம் சொல்லிட்டு மழை கோடை காலத்தையே மாத்திருச்சு லாஸ்ட்ல. ஸோ அந்த கோடை காலத்துல உடம்புல நீர் சக்தி குறையும் போது நிறைய தாகம் எடுக்கும். நம்ம வெளியில போயிருப்போம், ஒரு பாட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு, அப்ப தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்காத சூழ்நிலையில இந்த முத்திரைகள் நீங்க வச்சிருக்கும் போது உடம்புக்கு நீர் எனர்ஜி நல்லா கிடைக்குங்க. அந்த தாகம் மட்டுப்படும். சரிங்களா, தாகம் அடங்கிரும். அப்ப இந்த உடம்புல தோல் சுருக்கம் வருது, தோல் வறட்சி, முகப்பரு, இது எல்லாத்துக்கும் இந்த நீர் முத்திரை வச்சீங்கன்னா சரியா போயிருங்க. இதுவும் 20 நிமிஷம் வச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் அங்கங்க தசை பிடிச்சிக்கிச்சு, எங்கேயாவது நம்ம மோதிட்டு இல்ல கையை இப்படி ஏதாவது முறுக்கிடுவாங்க, உடனே அந்த இடத்துல ஒரு பிடிப்பு வந்துடும். அங்க தசை பிடிச்சிக்கிச்சு, அங்க தசை பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கும் போது இந்த முத்திரை நீங்க வைக்கும்போது, வருண முத்திரை வைக்கும்போது அது சரியாயிருங்க. புரியுதுங்களா? சுண்டு விரலும் கட்ட விரலும் சேர்றது நீர் முத்திரை அல்லது வருண முத்திரை. உடம்புல தோல் சம்பந்தப்பட்ட இச்சஸ் இருக்கு, தோல் அங்கங்க அரிப்பு இருக்குங்க, தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் இந்த நீர் முத்திரை நீங்க வைக்கும்போது சரியாகுதுங்க. முகப்பொரு வராம இருக்கு, தசை பிடிப்பு சரியாகுது. சரிங்களா, எழுதிக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, இதை டச் பண்ணா சின், அதையே அமுக்கி இப்படி அழுத்தம் கொடுத்தா வாயு முத்திரை. மூன்றாவது விரல டைரக்டா விண் எடுத்து கட்டவரல் கீழே வச்சிடறோம். இதுக்கு பேர் சூன்ய முத்திரை. அடுத்தது பாத்தீங்கன்னா நிலம். நாலாவது விரல டச் பண்ணீங்கன்னா பிருத்திவி, அதையே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூரிய முத்திரை. சரிங்களா, அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா சுண்டு விரல டச் பண்றோம், நீர் முத்திரை அல்லது வருண முத்திரை. இப்ப 5 விரல இருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போயிட்டோங்க, கட்ட விரல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் போயிட்டோம். இப்ப 7வது முத்திரையை பாத்தீங்கன்னா பிராண முத்திரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சுண்டு விரலை இணைச்சு செஞ்சவங்களா நீர் முத்திரை, அதோட சேர்த்து திருப்பி ரிப்பீட் வரும். அதோட மோதிர விரலையும் டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுதாங்க பிராண முத்திரை. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க இந்த பிராண முத்திரை. அப்ப இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும் போது எந்த ஒரு நோயும் நம்மள அணுகாம இருக்கும். சரிங்களா,
நம்ம உடம்புல எந்த ஒரு கோளாறும் வராம இருக்கணும், நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கணுங்க. அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த பிராண முத்திரை நம்ம அடிக்கடி செய்யலாங்க. சும்மா இருக்கும்போது வயது ஆக ஆக தாங்க அந்த இம்யூனிட்டி பவர் குறையும். சரிங்களா? அது வரைக்கும் அதிகமா இருக்கும். ஏன் நம்ம உடம்புல நல்ல ஜீவகாந்த சக்தி நிறைய இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருப்போம். இப்ப எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். அந்த வயதான அந்த வயது முதிர் வரும்போது நம்ம உடம்புல இருந்து இறந்த செல்கள்லாம் வெளியேறுங்க. அப்ப புது செல்கள் முளைக்கிறதுக்கு லேட் ஆகும். புது செல்கள் வளர்றதுக்கு நம்ம உடம்புல வளர்றதுக்கு லேட் ஆகுறதுனால அந்த இறந்த செல்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கிறதுனால உடம்புல ஒரு தளர்வு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அப்ப இந்த முத்திரை நம்ம பிராண முத்திரை வைக்கும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தா இந்த கண்ணு மாதிரி தெரியுதுங்களா? இந்த இந்த இப்படி 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 இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது கண்ணு மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ கண் கோளாறுகளை சரி செய்யுங்க. கண்ணில் வந்து பவர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பிராண முத்திரை வைக்கும்போது கண்கள்ல எனர்ஜி கூடும், அதுல பவர் அதிகமாகும். இது சும்மா இப்படி வச்சா பாத்தீங்கன்னா இது கண்ணு மாதிரி உங்களுக்கு ஷேப் தெரியும் இப்படி. ஸோ அதுக்கு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிராண முத்திரையை நம்ம செய்யும் பொழுது நம்ம கண் கோளாறுகள் சரி செய்யப்படுகிறது, உடம்புல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? வேகமா போறேன்னா இப்ப நம்ம 7 முத்திரை பார்த்துருக்கோங்க. திருப்பி கடைசியா இன்னொரு வாட்டி நான் இது எல்லாமே சொல்றேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரலை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மோதிர விரலோட நடு விரலையும் சேர்த்து டச் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் நமக்கு எல்லாருக்கும் இது தெரியும், மான் முத்திரை செல்வம். சரிங்களா? இப்படி வச்சா பாபா முத்திரை, மான் முத்திரை சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த நுனி டச் பண்ணி இப்படி இருக்கணுங்க. மோதிர விரலும் நடு விரலையும் கட்டை விரல் நுனியோட அப்படி டச் பண்ணி வச்சுட்டு மீதி 2 விரலையும் நேரா வச்சா இது பேர் நம்ம பாபா முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு உண்மையான பேர் பாத்தீங்கன்னா அபான முத்திரை. இந்த தச வாயுக்குள்ள ஒண்ணுங்க அபான முத்திரை. மோஷன் போறதுக்கு முன்னாடி கேஸ் பிரியும் பாருங்க, சோ அதுதாங்க அபானன். இந்த அபானன் முத்திரை நீங்க வச்சிருக்கும் போது மலச்சிக்கல் சரியாகுங்க, மூல நோய் வராதுங்க. உடம்புல இருக்க மலம் அந்த வெளியேறும் அபானன் போது அந்த மலம் வெளியேறும் போது வரக்கூடிய அந்த வாயு. ஸோ அதனால அந்த வாயு பிரச்சனையும் சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும், மூல நோய் வரவே வராது. சரிங்களா? உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது தாங்க அந்த அபான முத்திரை. இப்ப எனக்கு சரியா மோஷன் போகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் காலையில எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கும்போது கைகள் எப்படி வச்சுக்கலாங்க. நான் சொன்னேன் அந்த குதிங்காலால நடக்கிறது, 2 கால்ல குதிங்கால்ல அப்படியே நடந்துட்டு இந்த கையில இந்த முத்திரை வச்சீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிருங்க. சிறுநீரக கல்லும் வெளியேறுதுங்க. ஏன்னா அது ஒரு கழிவு பொருள் தானே, அதுவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்குல்ல, அதுவும் வெளியேறுது இந்த முத்திரை வைக்கிறதுனால. சர்க்கரை நோயும் சரியாகுங்க, குணமாகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே சரியாகும். நம்ம ஆனா இதை டெய்லி ஒரு 20 நிமிஷம் நம்ம வைக்கணும். அபான முத்திரை, இதுக்கு பேரு அபான முத்திரை. பாபா முத்திரை, மான் முத்திரை அப்பெல்லாம் மெழுகுவர்த்தி வச்சு வெளிச்சத்துல இருட்டானோன்னா மெழுகுவர்த்தியை பொறுத்து வச்சுட்டு இப்படி எல்லாம் நம்ம காட்டுவோம். மான் மாதிரி இப்படி வாய் அப்படி திறந்து மான் மூடுது, அதெல்லாம் அப்ப செஞ்சவங்க. இப்பெல்லாம் இன்வென்டர் இருந்ததுனால மெழுகுவர்த்திக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி விளையாட்டுல நம்ம விளையாடுறதே இல்லை, அப்படிதானுங்க. ஸோ இந்த முத்திரை பேர் அபான முத்திரை. மலச்சிக்கல் சரியாகுது, மூல நோய் சரியாகுது. மலச்சிக்கல் சரியானாலே மூல நோய் வராதுங்க. வாயு தொல்லை சரியாகுதுங்க, அபான வாயை வெளியேற்றுது, சிறுநீரக கல் நீங்குகிறது, சர்க்கரை நோயும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப நம்ம மொத்தம் 8 பார்த்துருக்கோங்க. சரிங்களா? இந்த இப்ப அபானனோட இந்த ஆள்காட்டி வரல நம்ம வாயு காற்றுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை எடுத்து அப்படியே கட்டவர்களுக்கு கீழே இப்படி வச்சுட்டீங்கன்னா இதுதாங்க அபான வாயு முத்திரை. அபான முத்திரையோட ஆள்காட்டி வரலை எடுத்து கட்டவர்கள் கீழே வச்சுட்டீங்கன்னா இது பேரு அபான வாயு முத்திரை. தெரியுதுங்களா? கீழே வச்சுட்டோம், சுண்டு விரல் நீட்டி இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியங்க. ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்திரையை நல்லா வைக்கலாங்க. வைக்கும்போது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் சீரா போகுதுங்க. அபானனோட இந்த ஆள்காட்டி விரல கீழே வச்சுட்டா அபான வாயு முத்திரை. இந்த 2 விரலையும் எடுத்துட்டீங்கன்னா இது பேர் வாயு முத்திரை. அதோட இந்த 2 விரலையும் இந்த கட்டை விரலோட டச் பண்ணும்போது இது அபான வாயு முத்திரை. இதய நோய்கள் அத்தனை சரி செய்யுங்க. அந்த ஹார்ட்டுக்கு போற ரத்த ஓட்டத்தை சீர் செய்யறதுனால ரத்த ஓட்ட மண்டலமும் நல்லா வேலை செய்யுங்க.
ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, யாருக்கா ஒருத்தருக்கு டக்குன்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க உடனடியாக அவங்க கைகளை நம்ம இப்படி மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம முதலீடு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கு முதலுதவி செய்யறதுக்கு முன்னாடி டக்குன்னு முதல்ல இந்த 2 விரல்களையும் அப்படி சேர்த்து வச்சு இந்த ஆள்காட்டி விரல் எடுத்து மடிச்சு அப்படி வச்சு நீங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க. அவங்க கையால நீங்க உங்க கையை அப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் கொஞ்ச நேரத்துல சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிபி இருக்கிறவங்களும் இந்த முத்திரை செய்யலாங்க, அபான வாயு முத்திரை. சரிங்களா? இதய நோயை சரி செய்துங்க, ரத்த ஓட்டத்தை சரி செய்து ஹார்ட்டுக்கு போற அந்த பிளட் சர்க்குலேஷன் சீராகிறதுனால இதய நோய் தடுக்கப்படுகிறதுங்க. யாருக்காவது பெயின் வர மாதிரி இருக்குன்னா உடனே இந்த கைகளை இந்த மாதிரி வச்சுட்டு அபானம் வச்சு அந்த ஆள்காட்டி விரல் எடுத்து கீழே வச்சுட்டீங்கன்னா அபான வாயு முத்திரை. இது செய்யும் போது அவங்களுக்கு சீக்கிரம் பிளட் ஹார்ட்டுக்கு போற பிளட் கொஞ்சம் சீராக போகும். அப்ப அந்த நோய் தடுக்கப்படுகிறதுங்க, இதய நோய்கள் எத்தனையும். ஃபர்ஸ்ட் எய்டு இதாங்க நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் ஃபர்ஸ்ட் எய்டு. நீங்க எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கலாம். எல்லா விரல்கள்ல இருக்க எனர்ஜியை நம்ம வெளியில கொண்டுட்டு வரோங்க. சரிங்களா? புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த 5 விரல்லையும் ஃபர்ஸ்ட் டச் பண்ணோம் சின்முத்திரை, அதையே கீழே வச்சு அழுத்தணும் வாயு முத்திரை. நடுவிரல கொண்டு போய் கீழே கட்டவரல் கீழே வச்சோம் சூன்ய முத்திரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோதிர விரல டச் பண்ணோம், அதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை, நிலம், அதனால பிருத்திவி. அதே மோதிர விரல கட்டவரல கீழே கொண்டு போய் வச்சோங்க, இதுக்கு பேரு சூரிய முத்திரை. சரிங்களா? இது என்ன பண்ணுதுங்க, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரியாகுது, உடம்பு எடையை குறைக்குது, கழிவுகள்லாம் வெளியேறுது. சரிங்களா? கொழுப்பு குறையுது இந்த சூரிய முத்திரையில. அடுத்தது சுண்டு விரல டச் பண்ணோங்க, இதுக்கு பேரு நீர் முத்திரை அல்லது வருண முத்திரை. சரிங்களா? உடம்புல இருக்க முகப்பருக்கெல்லாம் சரியாகுது, தோல்ல ஏற்படக்கூடிய வறட்சி அதெல்லாம் சரி பண்ணுதுங்க, தசைப்பிடிப்பு சரியாகுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுண்டு விரலோட சேர்த்து நம்மளோட மோதிர விரலையும் சேர்த்து டச் பண்றோம். இந்த கட்டவரல் நுனியோட டச் பண்ணும்போதுங்க இதுக்கு பேர் பிராண முத்திரை. உடம்புல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த பிராண முத்திரை செய்யறோங்க. அதுக்கப்புறம் சுண்டு விரல் எடுத்துடுறோங்க, நடுவரலையும் மோதிர விரலையும் டச் பண்றோங்க கட்டவரல் நுனியில, இதுக்கு பேர் அபான முத்திரை. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல கட்டவரல் கீழே வச்சுட்டோம், அபான முத்திரையோட சேர்த்து செய்யும் போது இதுக்கு பேருங்க அபான வாயு முத்திரை. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இப்ப 9 முத்திரைகள் பார்த்திருக்கோங்க. இன்னும் ஒரு முத்திரை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 2 கைகளையும் சேர்த்து 2 கைகளையும் சேர்த்து இப்படி கோத்து வச்சுக்கிறோங்க. கோத்து வச்சுட்டு உங்களோட இடது கட்டவரல் இருக்குங்களா, இடது கட்டவரல இப்படி நிக்க வச்சுட்டு வலது கட்டவரல அதை சுத்தி இப்படி வைக்கிறீங்க. அவ்வளவுதாங்க. லிங்கம் மாதிரி இருக்குங்களா பாக்குறதுக்கு. உங்க 2 கை விரல்களையும் கோத்து வைக்கிறீங்க, லெஃப்ட் தம்ப் இடது கட்டவரல நிக்க வைக்கிறீங்க, வலது கட்டவரல இப்படி சுத்தி வைக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட கட்டவரல் இடது கட்டவரல் நிக்கும். இந்த கை விரல் இப்படி பார்க்கும்போது நமக்கு லிங்கம் மாதிரி இருக்குங்க, இதுக்கு பேர் லிங்க முத்திரை. சரிங்களா? தெரியுதுங்களா? சோ இந்த லிங்க முத்திரை நீங்க செய்யும் போது உடம்புல அதிகமா ஹீட் ஆயிருக்கு, உடம்பு ஹீட் ஆயிருக்குன்னா இது உடம்பு அந்த ஹீட்டை குறைச்சு குளிர்ச்சி ஏற்படுத்துதுங்க உடம்புக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா இருமல் சளி, சொல்லும் போதே எனக்கு இருமல் வருதுங்க, சளி பிடிச்சு ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருக்கு பாருங்க, அப்ப இந்த முத்திரையை நீங்க வச்சிருக்கும் போது இருமல் சரியாகுங்க. சில பேருக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கும், ஆஸ்மா, அந்த ஆஸ்மா பிரச்சனையும் சரி செய்யுதுங்க. வறட்டு இருமல் சளியெல்லாம் பேச்சு வெறும் ட்ரை காஃப்பா அப்படிங்கும் போது இந்த வறட்டு இருமலுக்குங்க இந்த மாதிரி வச்சிருக்கும் போது இந்த லிங்க முத்திரை நீங்க வைக்கும்போது ஒரு 20 நிமிஷம் இதுவும் வச்சுக்கணுங்க. மடியில பேசாம 2 இப்படி மாதிரி வச்சுட்டு மடியில பேசாம வச்சிருந்தீங்கன்னா இந்த லிங்க முத்திரையை நம்ம வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்புல அதிகமான சூட்டை சரி பண்ணிட்டு வறட்டு இருமல் அதை சரி பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, மூச்சு திணறல் வருது, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த லிங்க முத்திரை செய்யும் போது சரியாகுதுங்க. இதுக்கு பேரு லிங்க முத்திரை. இதுவும் நம்ம 20 நிமிஷம் வைக்கணுங்க. புரியுதுங்களா? ஓகே. இப்ப கடைசி முத்திரை பாருங்க, ஆதி முத்திரை. ஒண்ணும் இல்லைங்க, அந்த கட்டவரல உள்ள வச்சுட்டு
அப்படி மடக்கி வச்சுக்கிறீங்க. 2 கையிலையுமே இது மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டா இதுக்கு பேரு ஆதி முத்திரை. ஸோ இந்த ஆதி முத்திரை வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்தி உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த உயிர் சக்தி ரொம்ப நல்ல முறையில வேலை செய்யுதுங்க. உயிர் சக்தி மேம்பாடு அடைகிறதுங்க இந்த ஆதி முத்திரை. குழந்தைங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 கையும் இப்படி வச்சுட்டு இப்படிதான் நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது பார்ப்போம். கைகள் 2 இப்படி மூடிய நிலையில இருக்குங்க குழந்தைங்களுக்கு. கட்டவரில் உள்ள வச்சுட்டு அது வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அதோட உயிரோட்டத்தை அது மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக இயற்கையாக இறைவனால படைக்கப்பட்ட அந்த சிசு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனாலும் அதோட கைகள் இப்படிதான் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் ஸ்கேன்லாம் இது பண்ணும்போது, போட்டோஸ்ல குழந்தைங்களை காட்டும்போது இது மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆதி முத்திரை. புரிஞ்சுதுங்களா? நம்ம சும்மா நம்ம கொஞ்சம் நம்ம எனர்ஜி நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஆதி முத்திரையை சும்மா இருக்கும்போது வச்சிருக்கலாங்க. இப்ப முத்திரைகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் கட்டவர்களும் ஆள்காட்டி வரலும் சேரும் போது இது பேர் சின் முத்திரைங்க. சரிங்களா? டச்சிங் மட்டும்தான் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த விரலை எடுத்து கட்டவர்கள் கீழே வைக்கிறவங்க வாயு முத்திரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவரல டைரக்டா கொண்டு போய் கட்டவர்கள் கீழே வச்சிடுறவங்க சூன்ய முத்திரை. அதுக்கப்புறம் மோதிரவர்களும் கட்டவர்களும் டச் பண்றவங்க நிலம் பிருத்திவி முத்திரை. அந்த மோதிரவர்களே கட்டவர்கள் கீழே வைக்கிறவங்க சூரிய முத்திரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டு வரல டச் பண்றவங்க வருண முத்திரை அல்லது நீர் முத்திரை. அதோட சேர்ந்து இந்த மோதிரவர்களையும் சேர்த்து டச் பண்றவங்க பிராண முத்திரை. சுண்டு வரல எடுத்துட்டு நடுவரலையும் மோதிரவர்களையும் டச் பண்ணி கட்டவரல் நுனியோட டச் பண்றவங்க அபான முத்திரை. ஆள்காட்டி விரல் எடுத்து அடியில வச்சிடுறாங்க. இதுக்கு பேர் அபான வாயு முத்திரை. எல்லா வரலையும் முடிஞ்சிருச்சுங்க. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போனோம், திருப்பி இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா 2 கைகளையும் சேர்த்து இடது கட்டவரல மேல வச்சு வலது கட்டவரல இப்படி சுத்தி வைக்கிறோம். இதுக்கு பேரு லிங்க முத்திரை. அதுக்கப்புறம் கட்டவரல உள்ள வச்சு மூடி வச்சுக்கிறோங்க. இதுக்கு பேரு ஆதி முத்திரை.